ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதமானது ஜனவரி 14ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த தை மாதம் வரக்கூடிய 30 நாட்களும் கும்ப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கலாம். அதே போல பண ரீதியான கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில குறையலாம். சோ கும்ப ராசி நேயர்களுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த தை மாதம் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால கும்ப ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமான யோகமான மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி என்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கும்பம் ராசி நேயர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையான ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி நேயர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன மாதிரி ஒரு விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம். நினைத்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால கும்ப ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். நினைத்தபடி வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி நேயர்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். அதாவது இந்த நேரம் நீங்க நினைத்த நீங்க எதிர்பார்த்த ஒரு நேரமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்குமே இந்த நேரத்தில் ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமோகமான காலமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. தேவைப்படுகிற பொருளாதார விருத்திகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல யாரென்று தெரியாதவர்களின் உதவிகரம் உதவியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. செய்து வருகின்ற காரியங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். செய்த காரியத்தின் மூலமாக கும்ப ராசி நேயர்களுக்கு லாபம் அதிகப்படியாக கிடைக்க போகுது. பொருளாதார அபிவிருத்திகள் உண்டாகலாம். புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். இந்த தை மாதம் முழுவதுமே நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே கண்டிப்பா செய்யலாங்க. நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் கண்டிப்பா இந்த தை மாதத்தில் அது முழுமையாக நிறைவேறும். அதே போல அதனால உங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். பண கோலங்களில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளி மாநிலத்துக்கு சென்று வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாமே விடுதலை கிடைக்கலாம். அதாவது கும்ப ராசி நேயர்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல விடுதலை மாதமா இருக்கலாம். அதாவது உங்களுடைய கஷ்டங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான முடிவு கூட கிடைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சூரியன் 7ஆம் இடத்தில் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் கும்ப ராசி நேயர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதாவது நொந்து போன மனநிலையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். உங்க வாழ்க்கையில மனதில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் பல குழப்பங்கள் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்க மனதில் நீங்க வைத்து இருந்திருக்கலாம். இது அனைத்திற்குமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாங்க.
அதே போல வெளிச்சமான சூழல் இதனால உங்களுக்கு ஏற்படும். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் உங்களுடைய ராசியில் வீற்றிருந்தால் நீங்க பெரிதாக கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சூரியன் ராசியை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் நல்ல முன்னேற்றம் கும்ப ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம். ரியல் எஸ்டேட், தங்க முதலீடு, பங்கு சந்தை முதலீடு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அதே போல வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கலாம். பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். கும்பத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாங்க. மே மாதம் வரை நீங்க செய்கிற தொழில், வேலை, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களில் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயம் இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். இயற்கையாக நீங்க செய்யக்கூடிய தொழில்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால் மனதுக்குள் புது தெம்பு உங்களுக்கு பிறக்கலாம். வீரியத்துடன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய எண்ணங்கள், ஓட்டங்கள் உங்களுக்கு வரலாங்க. 9க்கு உடையவன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பாவின் உடல்நல பிரச்சனை அனைத்துமே இந்த நேரத்தில் தீரலாம். அதே போல அப்பாவுடன் இருந்த மனஸ்தாபங்கள் இந்த நேரத்தில் கும்ப ராசினியர்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சொந்த பந்தங்கள் யாரென்று தெரியாதவர்கள் மூலம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் பிள்ளைகளின் மூலம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கலாம். இதனால உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. இதனால இந்த காலகட்டத்தில் கும்ப ராசினியர்கள் அதிகப்படியான சேமிப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குரு பகவான் 12ஆம் இடத்தை உங்களுடைய ராசியை பார்க்கிற காரணத்தினால் கணித சம்பந்தப்பட்ட துறை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலமா இந்த தை மாதம் இருக்கலாம். அதாவது கும்ப ராசி நேயர்களுக்கு ஏற்ற மாதமா இந்த தை மாதம் முழுவதுமே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி மாற்றங்களை கும்ப ராசினியர்கள் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். பொறியியல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரொம்ப நாட்களாக கும்ப ராசியில வேலை தேடி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசியில அரசு தேர்வு எழுதியிருக்க நேயர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரலாங்க. இப்படி சகல சம்பந்தங்களும் பெற்று இந்த தை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சிறப்பான மாதமா கும்ப ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில உங்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஒரு பயனுள்ள காலகட்டமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ கும்ப ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மலை கோவில்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை கோவில் ஏதாவது இருந்தால் கூட நீங்க தினசரி சென்று வழிபடலாம். தினசரி செய்ய முடியலனாலும் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தை மாதத்தில் நீங்க ஏதாவது ஒரு மலை கோவில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இதனால நடக்கலாம். ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பராசினியர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு, இதனால கும்ப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா கும்ப ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால் கும்பராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.